இந்த மூவை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும்னு பார்ப்போம். ஜஸ்ட் வால்யூம் ப்ரொஃபைல் எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸ் டே இல்லைனா 2 டேஸ்க்கு வால்யூம் ப்ரொஃபைல் வரைங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா எனக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்கு. ஓகேங்களா? இன்னும் ஒரு ப்ரீவியஸ் 2 டேஸ் பேக் போங்க. வால்யூம் ப்ரொஃபைல் எடுத்து கரண்ட் டே வரைக்கும் வரைங்க. அகைன் நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்டில் எனக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் வால்யூம் இந்த பிரைஸ் ரேஞ்சில் அதிகமாக இருக்கா? தென் இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு டோட்டல் ஸ்விங்குக்கு எனக்கு வால்யூம் ப்ரொஃபைல் வரைங்க. ஓகேங்களா? திருப்பி பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே தான் வால்யூம் அதிகமாக இருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ரைஸ் ரேஞ்சை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ திஸ் வில் பி மை ஸ்ட்ராங்கர் ரெசிஸ்டன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சப்ளை டிமாண்ட் ஏரியாஸ் இங்கே இருக்கு. கரெக்டா? ஸோ திஸ் வில் பி மை டிமாண்ட் ஏரியா. மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆயிருந்துச்சா கண்டிப்பாக இது டிமாண்ட் ஜோனா என்ட்ரி எடுத்திருப்பேன். பட் மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ ஐ பிளேஸ்டு மை என்ட்ரி ஓவர் ஹியர். ஓகேங்களா? நான் இதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்னு. என்ட்ரி வந்து டார்கெட் வந்து 1:2 வச்சிருப்பேன். நான் ஃபிக்ஸ்ட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் எடுத்து வரைஞ்சேன்னா இது எனக்கு வால்யூம் ஏரியா லோ. கரெக்டா? பட் மோர் வால்யூம் எங்க இருக்கு? இந்த ஏரியால தான் இருக்கு. தெரியுதா? அதனால இதுதான் என்னோட டார்கெட்டா வச்சிருந்தேன். கரெக்டா பாருங்க, இங்க இருந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ இதுதான் என்னோட டார்கெட்டா இருக்கும்.